ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் 7 தமிழ். டிஎன்பிஎஸ்சிலேருந்து இப்போ நடந்த லாஸ்ட்டில் குரூப் 4 2025க்குரிய கீ ஆன்சர் வெளியிட்டாங்க. ஜூலை 12 நடந்த எக்ஸாமுக்குரிய குரூப் 4 எக்ஸாமுக்குரிய கீ ஆன்சர். ஸோ இப்போ நடந்த குரூப் 4 எக்ஸாம் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 டஃப்பு. ஸோ அதுக்கான இஷ்யூஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ தமிழ்லாம் ரொம்ப கஷ்டமாக ரொம்ப முன்னாடி போய் எடுத்திருந்தாங்க. இருந்தாலும் கே ஆன்சருக்காண்டி நிறைய பேர் வெயிட் பண்ணியிருப்பீங்க. நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சிலேருந்து கே ஆன்சர் தருவாங்கன்னு. ஸோ கே ஆன்சர் வெளியிட்டாங்க. 200 கொஷினுக்கு எவ்வளோ கொஷின் நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்க ஆன்சரு அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேங்களா? கொஷின்ஸ் பார்க்கலாம். பிழையான தொடரை கண்டறிக. ஆன்சர் சி. காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. ரெண்டாவது கொஸ்டின், வினை முற்றுகளின் வகைகளோடு பொறுத்துக. இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. மூணாவது கொஸ்டின், செற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறிக. ஆன்சர் டி. கேண்மை. நாலாவது கொஸ்டின், பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரச்ச வகை என்று கண்டறிக. ஆன்சர் எதிர்கால பெயரச்சம். அஞ்சாவது கொஸ்டின், நட என்னும் வேர் சொல்லின் வழி உயர்திணை வினையால் அணையும் பெயரை கண்டறிக. ஆன்சர் நடந்தவன். ஆறாவது கொஸ்டின், வை என்னும் வேர் சொல்லின் ஏவல் வினை முற்றினை கண்டறிக. ஆன்சர் வைத்தாள். ஏழாவது கொஸ்டின், கூற்று காரணம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. கூற்று சரி, காரணம் தவறு. எட்டாவது கொஸ்டின், கூற்று காரணம். ஆன்சர் சி. கூற்று சரி, காரணமும் சரி. ஸோ கூற்று என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. கொஸ்டின்ஸ் மாறி மாறி இருக்கும். ஸோ நம்பர்ஸ் பார்க்காம கொஸ்டின் பார்த்து ஆன்சர் குறிச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பொருந்தாத இணையை கண்டறிக. இதில் பொருந்தாத இணை சி. பத்தாவது கொஸ்டின், குறில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிக. கணம் காணம். சரியான விடை பார்த்தீங்கன்னா ஏ. கூட்டம் பொன். 11வது கொஸ்டின், கூற்று காரணம். தந்த பலகை கொடுத்த பலகை என்பதாகும். ஸோ இந்த கூற்றுக்குரிய காரணம்குரிய ஆன்சர் கூற்றும் தவறு, காரணமும் தவறு. 12வது கொஸ்டின், பின் வருவனற்றுள் சந்தி பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. ஆன்சர் அங்கு கேட்டேன். 13, காப்பு செங்கீரை தாள் சப்பானி முத்தம் வருகை அம்புல் இவற்றை அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆன்சர் சி. பிழை திருத்துக. கூற்று காரணம். ஸோ இதில் சரியான விடை என்னன்னா, அதாவது ஒரு அணில் மரத்தில் ஏறியது, அந்த கூற்று காரணம். இதில் கூற்று தவறு, காரணம் சரி. 15வது கொஸ்டின், ஊர் பெயர்களோடு மருவு சொற்களை பொறுத்துக. இதுக்குரிய ஆன்சர் பி. 3, 1, 4, 2. அடுத்த கொஸ்டின், இருபொருள் தருக. தாரணி என்பதன் இருபொருள் பூமி, உலகம். 17, ஒரு பொருட்பன்மொழியில் மீமிசை ஞாயிறு என்னும் சொற்கள் உணர்த்தும் பொருளை கண்டறிக. ஆன்சர் மேல் பகுதி, டி ஆன்சர். பொருந்தா சொல்லை கண்டறிக. ஆன்சர் டி. வியாழம். 19வது கொஸ்டின், நன்னூல் குறிப்பிடும் ஓரெழுத்து ஒரு மொழி 42. கழக தமிழ் அகராதி, பவானந்த தமிழ் சொல் அகராதி, வெற்றி தமிழ் அகராதி ஆகிய 3 அகராதிகளை கொண்டு தோக்கப்பட்ட ஓரெழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் 70. 20வது கொஸ்டின், திருக்குறள். ஸோ இதுக்குரிய சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் திருக்குறளில் டேஷ் டேஷ் உறவோராயின் உறவோர் உறவோராக மடவராக மடந்தை நாமே. ஸோ இதில் ஆன்சர் உறவோர் மடவம். இதில் எதிர்ச்சொல் கேட்டிருந்தாங்க. உறவோர் எதிர்ச்சொல் மடவம். 21வது கொஸ்டின், ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்கும் இடத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற்குறியை கண்டறிக. ஆன்சர் முக்கார் புள்ளி. 22, பொறுத்துக. ஆன்சர் ஏ. 4, 3, 2, 1. 23, ஒளிமரபை கண்டறிக. புல். ஆன்சர் சிமிழ்கும். 24, பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறிக. ஆன்சர் டி. பூமி சுழல்கிறது. 25, கூற்று காரணம். யானைகள் விரைந்து ஓடியது. யானைகள் என்ற பலவின் பால் பெயருக்கு அது என்ற ஒன்றன் பால் விகுதியை இடம்பெற வேண்டும். ஆன்சர் கூற்றும் தவறு, காரணமும் தவறு, டி. 26, பிறவினை தொடரை கண்டறிக. ஆன்சர் டி. அரசன் மாலை அணிவித்தான் என்பது பிறவினை தொடர். 27, எவகை வினை என்பதை கண்டறிக. ஸோ இதுக்குரிய சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்வினை செயற்பாட்டு வினையாக மாறும்போது 2ஆம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகும், முதல் வேற்றுமையில் இருப்பது 3ஆம் வேற்றுமையாகும் மாறும். 28, வரலாற்றியலில் ஒயிட்ஹால் என்னும் சொல்லிற்கு இணை கண்டறிக. ஆன்சர் பிரிட்டானிய அரசு அலுவலகம்.
இணையான தமிழ் சொல்லை பொறுத்துக இதுக்குரிய ஆன்சர் வந்து தமிழ் சொல் ஆன்சர் வந்து பி 4 1 3 2. 30வது கொஸ்டின் புவியியல்ல அட்வான்ஸ் என்னும் சொல்லிற்கு இணையான கலை சொல்லை தருக. ஆன்சர் கடற்கரை இயக்கம். 31 பொறுத்துக ஆன்சர் வந்து ஏ, அதாவது ஆங்கில சொல் கொடுத்து அதுக்கு இணையான தமிழ் சொல். 2 1 4 3 வந்து ஆன்சர். ஸோ கொஸ்டின் என்னன்னு தெரிஞ்சுட்டு ஆன்சர் வந்து பார்த்துக்குங்க. 2 1 4 3. 32வது கொஸ்டின் கலை சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. வெட்டரன் என்பது திறனாளர். கலை சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கிளாசியர் என்பது பனியாறு. 34 தனிமரம் காடாதல் இல் என்ற பழமொழி உணர்த்தும் பொருள் பகையை நீக்குதல். அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை குரல் உணர்த்தும் பழமொழியை கண்டறிக. ஆன்சர் பி ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாதே. 36 மரபு தொடர்களுக்கு ஏற்ற பொருளை கண்டறிக. ஆன்சர் வந்து பி 4 3 2 1. அடரடி படரடி. ஸோ இது வந்து ரொம்ப பழசுல இருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் வந்து 4 3 2 1. அடுத்த கொஸ்டின் மரபு தொடரை தேர்ந்தெடு. காட்டில் சிங்கம் முழங்கும் யானை பிளிரும். 38 உவமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை வந்து கண்டறிக. அதாவது அலை ஓய்ந்த கடல் போல் இந்த மாதிரி ஓமை கொடுத்து அதுக்கான பொருள். ஸோ இந்த பொறுத்துக்குரிய ஆன்சர் வந்து ஏ 3 4 2 1. 39 உகிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல. இத்தொடரில் உகிர் சுற்று என்பது எதனை வந்து குறிக்கும்? ஆன்சர் நகச்சுற்றை வந்து குறிக்கும். உகிர்னா நகம். அடுத்து பொறுத்துக இந்த கால் புக்கு அதாவது ஆங்கில சொல்லிக்கான தமிழ் சொல். ஸோ இந்த பொறுத்துக்குரிய ஆன்சர் வந்து டி 4 1 2 3. அடுத்த கொஸ்டின் அடோரிங் என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. ஆன்சர் வந்து சி போற்றுதல். 42 தோழன் என்று பொருள் தரும் காம்ரேட் என்ற சொல் எந்த மொழியில் இருந்து பெறப்பட்டது? ஆன்சர் பிரெஞ்சு மொழி. 43வது கொஸ்டின் சரியான இணையை கண்டறிக. ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ 2 வந்து சரி. அடுத்து 44 பூட்கை என்ற சொல்லின் பொருளை தேர்வு செய்க. ஆன்சர் வந்து குறிக்கோள். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார்? ஆன்சர் தேவநேய பாவனர். கலைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அழைக்கப்பட்ட விதம் வந்து கண்ணெழுத்துக்கள். ஏழாவதில் இடம்பெறாத மருந்து பொருள் வந்து கண்டங்கத்திரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. ஓகேங்களா. 48 பாடலின் அடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயரை தெரிவு செய்க. தூற்றின் கண் தூவிய வித்து. இந்த வரை இடம்பெற்ற நூல் வந்து திரிகடுகம். 49வது கொஸ்டின் கூற்று காரணம். இந்த அளவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே, ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு உண்டு. ஸோ இந்த கூற்று காரணத்துக்குரிய சரியான விடை வந்து ஏ. கூற்று வந்து சரி, காரணம் தவறு. 50வது கொஸ்டின் சரியான சொற்றொடரை தேர்வு செய்து கீழ்காணும் தொடரை நிறைவு செய்க. தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவர். ஆன்சர் வந்து ஏ. 51 அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை வந்து தெரிவு செய்க. தகுதியான் என்னுடன் பொருள் பொறுமை. 52 தொடரமைக்க விரிந்தது விரித்தது. ஆன்சர் வந்து டி. மாலை நேரத்தில் அல்லையின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. 53 கூற்று காரணம். கூற்று கலைக்கழகம் என்பது கலையை கற்பிக்கும் கழகம். காரணம் 2 சொற்களுக்கும் இடையே இக்கு என்ற ஒற்று மிகுவதால் கலையை கற்பிக்கும் கழகம் என பொருள் கொள்ள வேண்டும். ஆன்சர் வந்து கூற்றும் சரி, காரணமும் சரி. தமிழ் சொல்லை கண்டறிக. இதில் தமிழ் சொல் வந்து உடுக்கை. திவான் பகதூர் பவானந்தம் பிள்ளை தமது தமிழகராதியின் பின் இணைப்பில் தமிழ் மொழியில் கலந்துள்ள பிறமொழி சொற்களை கூறியுள்ளுமாறு பொறுத்துக. ஸோ இந்த போர்ச்சுகீசிய மொழி, தெலுங்கு மொழி. ஸோ இந்த பொறுத்தக்குரிய ஆன்சர் வந்து சி 3 1 4 2. 56 பெயரெச்சங்களின் வகை அறிந்து பொறுத்துக. இந்த பெயரெச்ச வகை நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. நிகழ்கால பெயரெச்சம், உடன்பாட்டு பெயரெச்சம். ஸோ இதுக்குரிய சரியான விடை பார்த்தீங்கன்னா ஏ 3 2 4 1. 57 ஓலக்கம் என்னும் சொல்லின் வேறு சொல்லை கண்டறிக. ஆன்சர் வந்து ஏ ஓல். பொறுத்துக அணிகம் இந்த நகர வேறுபாடு பொறுத்துக கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ அதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ 4 3 2 1. 59 கூற்று காரணம். அதாவது வினவ பயன்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் இடவினா எழுத்துக்கள் என அழைக்கப்படும் இந்த கூற்று காரணத்தில் ரெண்டுமே சரி.
ஆனால் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம காரணம் தவறுன்னு சொல்லியிருந்திருப்போம். ஏன்னா வினா வந்து புறவினா அகவினா அப்படின்னு வந்து 2 வகைப்படும் நம்ம புக்கில் வச்சு சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு கே ஆன்சரில் பார்த்தீங்கன்னா கூற்றும் சரி காரணமும் சரி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கிறத நம்ம எப்படியே எடுத்து கால்குலேஷன் கொஸ்டின்ஸ் வந்து பண்ணிக்கிற வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து கூற்று காரணம். மெய் எழுத்துக்களை போலவே உயிர் எழுத்துக்களிலும் இன எழுத்துக்கள் இருக்குது. குறிலுக்கு நெடில் நெடிலுக்கு குறில் இன எழுத்து. ஸோ இதுக்குரிய ஆன்சர் கூற்று காரணத்துக்குரிய ஆன்சர் வந்து ரெண்டுமே சரி, சி ஆன்சர். 61 பொறுத்துக. இந்த மறுப்பு விறகு மருகன் சிரடி ரகர ரகர வேறுபாடு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. 4 2 1 3 பொறுத்துக. இது குறில் நெடில் வேறுபாடு கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ பொறுத்த சொல்லி. ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து பி 2 4 3 1. சேர்த்தெழுதுக பலா கூட்டல் அருமை பலா வறுமை. பிரித்தெழுதுக கங்கௌகம் என்பது கங்கா பிளஸ் ஓகம். கோரல் கொள்ளுதல் போன்ற பொருட்களை தரக்கூடிய ஒரு சொல் வந்து அடுதல். பறவை பூ நீக்கம் அழிவு ஆகிய பொருட்களை தரும் ஓர் எழுத்து பி. நாட்டில் பின்னால் நிகழப்போவதை முன்னரே அறிந்து கொள்பவரின் பெயர் நீரவர் என அழைக்கப்படுத. குதிர்தல் இணையான வேறு சொல் வந்து படிதல். எழுத்து பிழையற்ற சொற்றொடரை தேர்வு செய்க. எலும்பிருக்க வேண்டுவன எலும்பு இனிதாக தோன்றும் அழகு. பொருத்தமானதை தெரிவு செய்க. மலை. ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து ஏ வெறுப்பு சிலம்பு பொறுப்பு. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. ஆன்சர் வந்து ஏ களி களி களினா போர் களினா மிகுதி. 72 அரைப்புள்ளி அமையும் இடங்கள் கூற்று காரணம். ஸோ இதுக்குரிய அந்த கபிலர் பாரியை கண்டார். ஸோ இந்த கூற்று காரணத்துக்குரிய ஆன்சர் வந்து ரெண்டுமே சரி. அடுத்த கொஸ்டின் ஆசிரியர் புகழ்நியாளிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்வார். வாக்கியத்தில் சரியான இடத்தில் கால்புள்ளி இடுக. ஸோ இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் வந்து ஏ. பொறுத்துக விலங்குகள் அதனுடைய இளமை பெயர். ஸோ இந்த நவ்வி முதலை இதனுடைய இளமை பெயர் கொடுத்துருந்தாங்க. இந்த பொறுத்துக்குரிய ஆன்சர் வந்து ஏ 4 3 2 1. புள்ளியின் உறுப்பை கண்டறிக. ஸோ ஆன்சர் வந்து ஓலை. அக்ரிணை தொடரை கண்டறிக. ஆன்சர் மலர்கள் மலர்ந்தன. ஒருமை பன்மை பிழை அறிந்து சரியான தொடரறிதல். ஆன்சர் வந்து சி சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது. கீழ்காண்பனவற்றுள் இடைச்சொல் தொடரை கண்டறிக. ஆன்சர் டி அம்ம வாளி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் பாடறிந்து ஒழுகுதல் பண்பு எனப்படுவது. சில முறையான சொற்றொடர் பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் விசுவல் ஸ்கேனர் என்பது கட்புலமேவி. பொறியியலில் ஆன்கரேஜ் என்னும் சொல்லுக்கு இணையான கலைச்சொல் ஊன்றுதலை. அடுத்த கொஸ்டின் மோனோஃப்ளை கண்ட்ரோல் என்ற கலை சொல்லிற்கு இணையான தமிழ் சொல் தனி வல்லாண்மை கட்டுப்பாடு. பொறுத்துகம் இந்த அபூலியா அகோமியா. ஸோ இதனுடைய பொறுத்துக்குரிய ஆன்சர் வந்து பி 3 4 1 2. ஸோ அடுத்தது பேராகிராஃப் கொடுத்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதில் தென்னிந்தியாவின் ஸ்பா என அழைக்கப்படும் அருவி குற்றால அருவி. அடுத்தது பேராகிராஃப் கொடுத்து கொஸ்டின் 3 கொஸ்டின் கேட்டது. பேராகிராஃப் கொடுத்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கல்ல இந்த கனவு இல்ல திட்டம். ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து டி 10. அடுத்து பார்த்தீங்கன்னா கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமா என்ற பழமொழிக்கு பொருள் குறைந்து மதிப்பிடாதே. மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை பொறுத்துக. இந்த கடன் கழித்தல் கடை விரித்தல் ஆன்சர் வந்து ஏ 4 3 2 1. 88 வேலை பிசகு என்னும் மரபு தொடரின் பொருள் வந்து தீய காலம். ஆப்பசைத்த குரங்கதனை போல என்ற ஓமை தொடர் உணர்த்தும் சரியான பொருள் வந்து வேதனை. அடுத்து பேராகிராஃப் கொடுத்து 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் வஉசி. வஉசி சென்னைக்கு செல்லும் போது பாரதியாரை சந்திப்பதை விளக்கமாக கொண்டிருந்தார். வஉசி புலமை பெற்றிருந்தது தமிழ் ஆங்கிலம். ப்ரொபோசல் என்னும் ஆங்கில சொல்லிற்கு இணையான சொல் வந்து கருத்துரு. இரிகேஷன் டெக்னாலஜி என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் நீர்ப்பாசன தொழில்நுட்பம். தமிழ் அரசியல் வானில் கவ்வி இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காகித மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் என புகழ்ந்துரைத்தவர் அறிஞர் அண்ணா. டி.கே. சிதம்பரனாருடன் தொடர்பு இல்லாதது எது? ஆன்சர் வந்து பேராசிரியர் அப்படின்றது. ஸோ ஆன்சர் வந்து டி இவர் வந்து பேராசிரியராக இல்லை. ஸோ கூற்று காரணம் அதாவது உவேசா பற்றி கூற்று காரணம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் சரியான விடை பார்த்தீங்கன்னா பி ரெண்டும் சரி.
காரணமும் சரி, விளக்கமும் சரி. 98 கீழ்காண்பவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து சி. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பேசப்படும் மொழிகள், இந்த மொழிகள் பற்றி கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் வந்து சி. 3 மட்டும் வந்து தவறு. அடுத்தது நான்மணிக்கடிகை என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் இயற்பெயர் கேட்டிருந்தாங்க. நாகனார். மண்ணோடு இயைந்த மரத்தனையர் என வள்ளுவர் வந்து யாரை சுட்டுகிறார்? ஆன்சர் இரக்கம் இல்லாதவரை. ஸோ இதுவரை நம்ம தமிழ் கொஸ்டின் வந்து பார்த்தோம். ஸோ அந்த தமிழில் 100க்கு நீங்கள் லக்கில் போட்டது, படித்து போட்டது, ஸோ டோட்டலாக எத்தனை கொஷின்ஸ் வந்து கரெக்டாக வருது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து ஜிஎஸ் வந்து எப்பயும் போல தான். ஸோ அதுக்குரியதை நம்ம தனியாக வந்து பார்த்துக்கலாம். இப்போ அதுக்கு தமிழ் தான் வந்து ரொம்ப டஃப்பாக கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து முக்கியம், நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் ஜிஎஸ் வந்து பார்க்கலாம். கீழ்காண்பனவற்றை சரியாக பொறுத்துக அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது இந்த சார்ந்திருக்கும் குழந்தைகளுக்கு நிதி உதவி, ஸோ இந்த மாதிரி பொறுத்துக கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ இதில் இந்த கொஷினுக்குரிய ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா சி தான். 3, 4, 2, 1 திட்டங்கள் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 102வது கொஷினு 2024 to 25 ஆண்டுடைய தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கையின்படி அது உற்பத்தி திறனை பொறுத்து பின் வருவனவற்றை ஏறு வரிசையில் வந்து வரிசைப்படுத்துங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. இதுக்குரிய ஆன்சர் வந்து ஏ. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து 1, 2, 3 வரிசையாக வரும். ஆன்சர் வந்து ஏ. ஸோ அடுத்த கொஸ்டின் 103வது கொஸ்டின் தமிழ்நாடு சுகாதார சீர்திருத்த திட்டம் பற்றிய தவறான கூற்றினை கண்டறிகன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஆன்சர் வந்து சி. 2, 4 வந்து தவறான கூற்று. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து சி. அடுத்து 104வது கொஸ்டின் கூற்று காரணம். ஸோ ஆன்சர் வந்து ஏ. கூற்று சரி, காரணம் தவறு. அதாவது அரசு புறம்போக்கு நிலங்களை தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு வழங்குவதன் வாயிலாக அரசின் நிதி வருவாயினை பெருக்கிக் கொள்ளலாம் என்கிற 1892ஆம் ஆண்டுடைய திரமன்ஹீர் அறிக்கையில் ஏற்றுக்கொண்டது. ஸோ இது வந்து சரி. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 105வது கொஸ்டின் பின்வருவனவற்றில் தவறாக பொருத்தப்பட்டுள்ளவற்றை கண்டறிகன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஆன்சர் வந்து பி. 2, 4 வந்து தவறு. அடுத்த கொஸ்டின் 106 சூரிய கர் முஃப்ட் பிஜிலி யோஜனா என்ற திட்டத்தின் நோக்கம் என்ன? ஆன்சர் வீட்டு கூரைகளில் சூரிய ஒளி மின்சாரம் நிறுவுவது. 107 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் 1793 காரன்வாலிஸ் பிரபு கிழக்கிந்திய வணிக குழு ஆட்சியின் கீழ் ஜமீன்தாரி கொண்டு வரப்பட்டது. அடுத்து இதுக்குரிய ரீசன் பார்த்தீங்கன்னா இம்முறையினால் ஜமீன்தார்கள் முழு நிலத்தின் உரிமையாளர்களாக தங்களை அறிவித்து கொண்டனர். ஆன்சர் வந்து டி. 2மே வந்து சரி. அடுத்த கொஸ்டின் 108வது கொஸ்டின் கூற்று காரணம் தான் வந்து கேட்டிருந்தாங்க. இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. 2மே வந்து சரி. கூற்று வந்து இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி. ஸோ இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் வந்து பி. அடுத்த கொஸ்டின் 109வது கொஸ்டின் கீழ்கண்ட தமிழ்நாடு நிதி அமைச்சர்களை அவர்களின் பட்ஜெட் ஆண்டை அடிப்படையாக கொண்டு கால வரிசைப்படுத்துகன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சி தான். டாக்டர் நெடுஞ்செழியன், திரு பன்னீர்செல்வம், திரு பழனிவேல் தியாகராஜன், அடுத்து பார்த்தீங்கன்னா திரு தங்கம் தென்னரசு. ஆன்சர் வந்து சி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் தான் 110வது கொஸ்டின். எந்த கூற்றுனா 1966 to 69 திட்ட காலம் ஆண்டு திட்டம் அல்லது திட்ட விடுமுறை காலம் என அழைக்கப்படுது. அதே மாதிரி சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் ஏற்பட்ட 2 பெரிய மோதல்கள் இதுக்கான காரணம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. 2மே வந்து தனித்தனியாக சரி. விளக்கமும் சரி. அடுத்து 111வது கொஸ்டின் கூற்று காரணம் தமிழகத்தில் வாழ்ந்த மூவேந்தர்களின் பெருமை ஆட்சி திறம் பற்றி ஒரு சில கருத்துக்களை மட்டுமே திருவள்ளுவர் தமது குறட்பாக்களில் தந்துள்ளார். மன்னர்களின் ஆட்சி திறம் பற்றிய கருத்துக்களை கூற வேண்டும் என கருதினார். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து கூற்று வந்து தவறு, காரணம் வந்து சரி. அடுத்து 112வது கொஸ்டின் திருக்குறளில் அமைந்துள்ள துறவரவியல் அதிகாரத்தின் எண்ணை குறிப்பிடுக. ஆன்சர் 13. அடுத்த கொஸ்டின் வள்ளுவரும் குறளும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கே. விஸ்வநாதம். திருவள்ளுவர் உருவத்தினை முதலில் ஓவியமாக வரைந்தவர் வேணுகோபால சர்மா. பி. 115 பொறுத்துக சரியான இணையை கண்டறிக. ஸோ இதில் சரியான இணை வந்து 2, 3 சரி. தேசபக்தன் வாவே சுப்பிரமணியன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நவசக்தி திருவி கல்யாண சுந்தரம், 2, 3 சரி. பி ஆன்சர்.
அடுத்து 116வது கொஸ்டின், பிரம்மஞான சபை பற்றின சரியான வாக்கியங்களை வந்து கண்டறிக. இதுக்குரிய ஆன்சர் வந்து சி, 1ம் 3ம் சரி. 1ம் 3ம் சரி. 117 கூற்று காரணம். 1925இல் ஈவேரா சுயமரியாதை இயக்கத்தை வந்து தொடங்கினார். சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் நியூ இந்தியா ஆகும். இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, கூற்று வந்து சரி, காரணம் வந்து தவறு. அடுத்து 118வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றை கருத்தில் கொண்டு தவறான விடையை கண்டறிகன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, 1ம் 3ம் தவறு. 119வது கொஸ்டின், சரியான வாக்கியங்களை தெரிவு செய்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து டி, 1ம் 3ம் வந்து சரியானது. காங்கிரஸ் கட்சி 1923இல் சென்னையில் நடந்த தேர்தலை புறக்கணித்தது. சுயராஜ்ய கட்சி 11 இடங்களில் வெற்றி பெற்றது. சென்னையில் நீதி கட்சி அமைச்சரவை அமைத்தது. ஆன்சர் வந்து 3ம் சரியானது. 120வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றை பொறுத்துக. ஸோ பொறுத்துக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, காரைக்கால் அம்மையார், மூத்த திருப்பதிகங்கள், ஆண்டாள் வந்து பாவை பாட்டு, அரங்கநாத முதலியார் இயற்றியது கட்சி கலம்பகம், சேரமான் பெருமாள் நாயனார் வந்து திருவந்தாதி. ஆன்சர் வந்து சி, 4, 3, 2, 1. 121வது கொஸ்டின், கீழ்கண்ட சிவகலை அகலாய்வு வாக்கியத்தில் பொருத்தமான பதிலை தெரிவு செய்க. ஸோ இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, 1ம் 3ம் சரி, 1ம் 2ம் சரி. 1 பார்த்தீங்கன்னா சிவகலை அகலாய்வு தாமிரபரணி ஆற்றின் வடக்கு கரையில் அமைந்துள்ளது. சிவகலை பகுதியில் வாழ்ந்த தமிழ் சமூகம் மிக பழமையானதாக கருதப்படுகிறது. ஆன்சர் வந்து 2ம் சரி. 122, குறியீடான RNA என முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆன்சர் சி, மரபணு கட்டுப்பாடு. 123, சரியான இணையை வந்து கண்டறிக. செய்யக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி, 1, 2ம் 4ம் சரியானது. 5 உலோக வகைப்பாடு, 6 உலோக வகைப்பாடு. ஸோ இந்த பொறுத்துகளை 1ம் 2ம் 4ம் சரி. ஆன்சர் வந்து பி. அடுத்த கொஸ்டின், 0.10 மீட்டர் செறிவுடைய வலிமை குறைந்த அமில கரைசல் 25 டிகிரி செல்சியஸில் 1.20% பிரிகை அடைகிறது எனில் பிரிகை மாறிலியின் மதிப்பு என்ன? ஆன்சர் சி, 1.44 × 10⁻⁻5. 125வது கொஸ்டின், இஸ்ரோவால் GSLV F-15 ராக்கெட் ஏவப்பட்ட தினம் எது? ஆன்சர் ஏ, ஜனவரி 29, 2025. 126வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது வந்து தவறாக பொருந்தியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து சி, 3 மட்டும் தவறு. அடுத்து 127வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் 42வது திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்ட போது இந்தியாவின் பிரதமராக இருந்தவரா? ஆன்சர் இந்திரா காந்தி. சி, கூற்று காரணம். இந்த பல்லவர்கள் மரம் சுதை. ஸோ இந்த கூற்று காரணத்துக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சி தான், கூற்றும் காரணமும் சரி. அடுத்த கொஸ்டின் 129, பொறுத்துக. இதில் தவறான இணையை கண்டுபிடி அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் சரியான ஆன்சர் என்னென்னா பி தான், 2 வந்து தவறானது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கூற்று காரணம். ஸோ கூற்று காரணம் என்ன அப்படின்னா, இந்த ரவீந்திரநாத் தாகூர் தனது சர்பட்டம், அந்த கொஸ்டினில் சரியான ஆன்சர் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி தான். ஓகேங்களா? ஸோ ஏ மற்றும் ஆர் வந்து சரி, விளக்கமும் சரின்றது. ஸோ அடுத்த கொஸ்டின் 131வது கொஸ்டின், கூற்று காரணம். ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி தான். ஓகேங்களா? ஸோ இந்த இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாடு. ஆன்சர் வந்து டி. 132வது கொஸ்டின், சிந்து நாகரிகம் குறித்து பின்வரும் கூற்றுகளில் எவை வந்து உண்மையானதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து 2ம் 4ம் மட்டும் வந்து சரி. ஓகேங்களா? ஸோ இந்த 1900 மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்து தொடர் 26 குறியீடுகளை வந்து கொண்டுள்ளது. அடுத்து 4வது கூற்று, ஸ்டீடைட் கல்லில் அமைந்த மதகுரு அரசன் மொஹஞ்சதாராவில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆன்சர் வந்து டி. 133வது கொஸ்டின், புதியதாக பதவியேற்றுள்ள இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை பற்றிய சரியான கூற்றுகளானது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் வந்து பி, 1ம் 3ம் சரி. ஸோ அடுத்த கொஸ்டின், பொறுத்துக ஆஸ் த ஃபாலோயிங். ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ, அதாவது சட்டத்தின் பெயர், எந்த ஆண்டு அந்த சட்டம் இயற்றப்பட்டது பொறுத்துக கேட்டிருந்தாங்கல்ல. ஸோ அதுக்குரிய ஆன்சர் வந்து ஏ, 2, 3, 4, 1. அடுத்த கொஸ்டின், கூற்று காரணம் தான்.
இந்த கூற்று அதாவது குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்கிறார். இந்த கூற்று காரணத்துக்குரிய ஆன்சர் வந்து சி. கூற்று வந்து சரி, காரணம் தவறு. அடுத்த கொஸ்டின் 136வது கொஸ்டின். மாநிலங்களுக்கு இடையான குழுக்களை கால வரிசைப்படி ஒழுங்குபடுத்தவும். ஆன்சர் வந்து டி 2 3 4 1. அடுத்த கொஸ்டின் 137வது கொஸ்டின். சரியான இணையை வந்து தெரிவு செய்க அப்படின்றது. ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து சி 2ம் 3ம் வந்து சரி. உச்ச நீதிமன்ற இந்த வயது ஓய்வு பெறும் வயது. ஸோ இதில் 2வதும் 3வதும் சரி. இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தல் நிற்பதற்கான குறைந்தபட்ச வயது 35. மேலவை உறுப்பினராக குறைந்தபட்ச வயது 30. 138வது கொஸ்டின். பின்வரும் விருதுகளை கால வரிசைப்படுத்தி எழுதுக. ஆன்சர் வந்து பி 1 2 4 3. அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங் தான், அதாவது மாநிலங்களோட பெயர், மாநிலங்கள் இருக்கும் பகுதி. ஸோ இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ 4 3 1 2. 140வது கொஸ்டின் மேக்ஸ் கொஸ்டின். ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 நாட்கள். அடுத்து 141வது கொஸ்டின். இதுவும் மேக்ஸ் தான். இந்த ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டி. ஸோ அதுக்குரிய ஆன்சர் வந்து டி. அடுத்த கொஸ்டின் 142. 68,000க்கு 9 மாதங்களுக்கான வட்டி விகிதம், தனி வட்டி வந்து கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஸோ அதுக்குரிய ஆன்சர் வந்து ஏ 8,500. 143வது கொஸ்டின் மேக்ஸ் விகிதம் கொடுத்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்குரிய ஆன்சர் வந்து டி 2:1. அடுத்து வந்து ரேஷியோ கொடுத்து 2 எண்களின் விகிதம் கேட்டு கொடுத்து எல்சிஎம் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ 48. அடுத்து 145வது கொஸ்டின். எக்ஸோட வேல்யூ வந்து கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் வந்து ஏ 390. அடுத்து 146வது கொஸ்டின். மாணவர்களினுடைய எண்ணிக்கை, அதாவது நேர்மாறல் எதிர்மாறல், ஸோ இந்த மாதிரி கணக்கு. ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து 60. அடுத்து 147வது கொஸ்டின். ஒரு வகுப்பில் மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம், அதாவது சதவிகிதம் கேட்டிருந்தாங்க. எவ்வளோ சதவிகிதம் வந்து அவங்க வந்து தேர்ச்சி பெறலை அப்படின்றது. ஸோ இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 87%. மேக்ஸ் வந்து நம்ம தனியாக ஒரு சம்மா ப்ரீஃபாக வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் 148வது கொஸ்டின். கூட்டுத்தொடர் வரிசை கேட்டிருந்தாங்க. ஸோ இருக்கிற ஆன்சர் வந்து 784. ஸோ அடுத்தது வந்து விடுபட்ட எண்ணை கண்டறிக அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து பி. அடுத்தது விடுபட்ட எண்ணை தான். ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து சி 3. அடுத்த கொஸ்டின் டைஸ் பகடை கணக்கு. பகடை கணக்குக்குரிய ஆன்சர் வந்து ஏ 4. அடுத்தது விடுபட்ட எண்ணை கண்டறிக. ஆன்சர் வந்து சி 48. 7 12 19 கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்குரிய ஆன்சர் வந்து 48. அடுத்த கொஸ்டின் 153 கூற்று காரணம். ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து சி. கூற்று வந்து சரி, காரணம் தவறு. ஸ்பேஸ் மைத்ரி என்பது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவிற்கு இடையான கூட்டு விண்வெளி திட்டமாகும். ஆன்சர் வந்து கூற்று வந்து சரி, காரணம் தவறு. 154வது கொஸ்டின். 154வது கொஸ்டின், அதாவது பின்வருவனவற்றை 2021 to 22 ஆண்டில் தமிழ்நாட்டின் வேளாண்மை சாகுபடியோடு தொடர்புடைய உண்மையான கூற்றுகள் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து 2 3 வந்து உண்மையானது, சரியான கூற்றுகள். அடுத்து 155வது கொஸ்டின் கூற்று காரணம். இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சரி. ஓகேங்களா? இந்த தமிழ்நாட்டின் 2024 to 25 அந்த கூற்று காரணத்தில் ரெண்டுமே வந்து சரி. அடுத்து 156வது கொஸ்டின் கூற்று காரணம் தான். ஸோ இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ கூற்றும் காரணமும் சரி, விளக்கமும் சரி. இந்த COVID-19 பெருந்தொற்று பற்றி கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா? ஸோ அதில் ரெண்டுமே சரின்றது ஆன்சர், ஏ ஆன்சர். அடுத்து 157 பின்வருவனவற்றுள் மண்டல கமிஷன் அறிக்கையோடு தொடர்புடைய சரியான கூற்றுகள் எதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து 1 3 சரி. இந்த ஆணையமானது சமூகம், கல்வி மற்றும் பொருளாதார என்ற 3 குறிகாட்டிகளை பயன்படுத்தி உள்ளது. பொருளாதார குறிகாட்டியில் 4 அளவுகோல் பயன்படுத்தப்பட்டன. மொத்தம் 11 அளவுகோல் மண்டல கமிஷன் அறிக்கையில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ ஆன்சர் வந்து 1 3 சரி. 158வது கொஸ்டின் இந்தியாவின் பணவீக்கம் அதிகமாக இருப்பதற்கான காரணம் வந்து பி டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு குறைவு. 159வது கொஸ்டின் வறுமை ஒழிப்பு திட்டங்களை காலவரிசைப்படுத்தி எழுதுக. ஸோ ஆன்சர் வந்து சி 3 2 1 4.
160வது கொஸ்டின், பொருந்தாத ஒன்றை வந்து தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருந்தாங்க. ஆன்சர் வந்து 3ம் 4ம் வந்து பொருந்தாதது. 161, பின்வருவனவற்றில் தவறான இணை எது? ஆன்சர் 4 மட்டும் வந்து தவறானது. அடுத்து 162வது கொஸ்டின், சரியான இணையை தேர்ந்தெடு. ஆன்சர் 1ம் 4ம் வந்து சரி, மீதி 2மே வந்து தவறு. அடுத்தது 163வது கொஸ்டின், கொக்க கூவும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த விடத்தை குரட்பாவில் கருத்து என்னன்னு கேட்டிருந்தாங்க. அதாவது கருத்து கீழே கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் சரியானது எது? ஆன்சர் வந்து 1 வந்து தவறு, 2 வந்து சரி, 3 வந்து தவறு, 4 வந்து சரி. அடுத்த கொஸ்டின் 164, கூற்று 2 கூற்று கொடுத்து கேட்டிருந்தாங்க. அதாவது மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானஞ்செய்வாரின் தலை, திருக்குறள் கொடுத்து கூற்று காரணம் கொடுத்துருந்தாங்களே. ஸோ அதில் சரியானது எதுனா ஏ, கூற்று 1 வந்து சரி. வாய்மை பேசுபவர்கள் தானம் தவம் செய்பவர்களை விட சிறந்தவர்கள். 165, பொறுத்துக. இந்த பொறுத்துக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான். அதாவது அயோத்திதாச பண்டிதர் அந்த நூல் இயற்றியது யார், ஆசிரியர் கேட்டிருந்தாங்களோ. ஸோ அந்த பொறுத்துக்குரிய ஆன்சர் வந்து பி. 4, 3, 2, 1. ஸோ அடுத்து 166வது கொஸ்டின், கூற்று காரணம். ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி தான். ஓகேங்களா? ஸோ அதாவது தென்னிந்திய பிரபலங்கள், சவுத் இந்தியன் செலிபிரிட்டிஸ் என்ற நூலின் ஆசிரியர் KM பாலசுப்ரமணியன். இந்த கூற்று காரணத்தில் 2மே சரி, விளக்கமும் சரி. 167வது கொஸ்டின், ராமலிங்க அடிகளாரை பற்றின எந்த கருத்து வந்து சரியானது? ஆன்சர் வந்து 1வது கருத்தும் 3வது கருத்தும் சரியானது. 168வது கொஸ்டின், கூற்று காரணம். ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சி தான். விலை 2மே சரி. அதாவது 1930 சென்னை சட்டமன்றத்தில் முத்துலட்சுமி அம்மையார். ஸோ அதை பற்றின கூற்று காரணம் வந்து கேட்டிருந்தாங்க. அதில் 2மே சரின்றது தான் சரியான விடை. அடுத்து வந்து 169வது கொஸ்டின், கூற்று காரணம் தான். ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சி தான். கூற்று வந்து தவறு, காரணம் வந்து சரி. அதாவது சைமன் குழுவில் உறுப்பினர் அனைவரும் வெள்ளையரே, அதாவது குழுவில் இந்தியரே இல்லை என்பது வந்து சரி. அடுத்து 170வது கொஸ்டின், பொறுத்துகக்குரிய ஆன்சர் வந்து சி. வெற்றி வேட்கை அதிவீரராம பாண்டியர், நன்னெறி துரைமங்கலம் சிவபிரகாசர், நீதிநெறி விளக்கம் குமரகுருபரர், நல்வழி ஔவையார். ஆன்சர் சி. அடுத்து பொறுத்துக, பின்வருவனவற்றுள் அகழ்வாராய்ச்சி நடைபெற்ற ஊர்களை அவ்வூர் அமைந்துள்ள மாவட்டத்துடன் பொருத்தி காட்டுக. ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து டி. 4, 3, 2, 1. 172வது கொஸ்டின், கீழ்காணும் நோய்களும் அதனால் ஏற்படும் பாதிப்புகளையும் பொறுத்துக. ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ தான். ஓகேங்களா? ஸோ ஏ தான் வந்து ஆன்சர். 2, 1, 4, 3. அதாவது நோய் அது பாதிக்கப்படும் உறுப்புகள், அந்த பொறுத்துகளில் ஏ ஆன்சர். அடுத்தது 173, கூற்று காரணம். இந்த கூற்று காரணத்துக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ தான். 2ம் சரி, விளக்கம் சரி. கோபால்ட் 60 புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுது. கோபால்ட் 60 வந்து காமா கதிர்களின் மூலமாக செயல்பட்டு புற்றுநோய் செல்களை அழிக்க வல்லது. 2மே வந்து சரி. 174, தமிழ்நாட்டில் விடியல் பயண திட்டம் எப்போது அறிமுகம் செய்யப்பட்டது? ஆன்சர் மே 2021. அடுத்த கொஸ்டின் 175, கூற்று காரணம் தான். ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் வந்து சரி. அதாவது காலநிலை நிலத்தோற்றம். ஸோ இதில் ஏ தான் வந்து அதாவது கூற்று சரி, காரணம் வந்து தவறு. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டு. 176வது கொஸ்டின், இடப்பெயர்வு வேளாண்மை பகுதி. ஸோ இந்த பொறுத்துகளில் ஆன்சர் ஏ தான் வந்து சரி. 177வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றை பொறுத்துக. ஆசிரியர் நூல் பெயர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து பி. 2, 4, 1, 3. 178, கீழ்கண்ட கூற்றுகளில் வேலுநாச்சியார் பற்றி எவை சரியானதுன்னு கேட்டிருந்தாங்க. ஆன்சர் வந்து 2 மட்டும் வந்து சரியானது. 179வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் காந்தி இர்வின் ஒப்பந்தத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அம்சங்கள் எவைன்னு கேட்டிருந்தாங்க. ஆன்சர் வந்து பி. 1 மட்டும் 3. 80வது கொஸ்டின், 180வது கொஸ்டின், பின்வருவற்றுள் எவை சரியானது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மதுரையில் ஹார்வி மில் தொழிலாளர்கள் 1918 வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர்.
இது வந்து சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி தான். 1ம் 3ம் 4ம் வந்து சரி. ஸோ 1ம் 3ம் 4ம் சரி. இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் சி. 181 சுபாஷ் சந்திரபோஸ் பற்றின பின்வரும் கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருந்தாங்க. இதுக்குரிய ஆன்சர் வந்து 1ம் 3ம் தவறானது. அடுத்து 182வது கொஸ்டின். குடியரசு தின விழாவிற்கு தலைமை வகித்த குடியரசுத் தலைவரையும் அவருடன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட விருந்தினரையும் பொறுத்துகன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த பொறுத்துக்குரிய ஆன்சர் வந்து பி 2 3 4 1. 183வது கொஸ்டின். தமிழ்நாடு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை இயக்குனரின் இலவச அழைப்பு எண் என்ன? ஆன்சர் வந்து இதுக்குரிய ஆன்சர் வந்து பி 2 வந்து சரி. ஆப்ஷன் 2 வந்து சரி. அடுத்து 184வது கொஸ்டின். தேர்தல் பற்றின சரியான கூற்றினை கண்டறிக. இதுக்குரிய ஆன்சர் வந்து சி 1ம் 2ம் சரி. அடுத்து சரியானவற்றை பொறுத்துக. குழுக்கள், அந்த குழுக்களுக்கு தலைவராக இருந்தவர்களில் எது சரின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான். 1ம் 4ம் வந்து சரி. 186வது கொஸ்டின். அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் மீதான சரியான கூற்றானது எது? ஆன்சர் 1ம் 3ம் சரி. 187 கூற்று காரணம். கூற்று காரணத்துக்குரிய ஆன்சர் வந்து சி, அதாவது இந்திய அரசியலமைப்பு உள்ளடக்கம் கூட்டாட்சி அரசியலமைப்பாகும். ஆன்சர் வந்து சி. கூற்று சரி, காரணம் தவறு. 188வது கொஸ்டின். கூற்று காரணம் தான். ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து பி. இந்திய அரசியலமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழா தன்மைகளை கொண்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படையை மாற்றாமல் இதுவரை 100க்கும் மேற்பட்ட மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டன. ஆன்சர் வந்து 2மே சரி. அடுத்து 189வது கொஸ்டின். மேக்ஸ் கொஸ்டின். இது வந்து பரப்பளவு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6550 மீட்டர் ஸ்கொயர். அடுத்து 190வது கொஸ்டின். ஸோ இதில் வந்து ஏபிசிடி அந்த மாதிரி கணக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் ரேஷியோ வந்து கொடுத்துருந்தாங்க. பேனாக்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா 57. 191வது கொஸ்டின். எக்ஸோட வேல்யூ கேட்டிருந்தாங்க. இதுக்குரிய ஆன்சர் வந்து 8. 192 ஹெச்சிஎஃப் வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வகுத்தி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த வகுத்தியும் கொடுத்து அதுக்கான மீ பெரும் பொது மதிப்பு, அதாவது ஹெச்சிஎஃப்பும் கொடுத்து அதுக்குரிய அந்த எக்ஸோட வேல்யூ வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் வந்து 3. அடுத்தது பார்த்தீங்கன்னா பல்லுறுப்பு கோவை. ஸோ இந்த பல்லுறுப்பு கோவைக்குரிய ஆன்சர் வந்து x² - x + 1. நிறைய பேர் வந்து இது போட்டிருப்பீங்க, இந்த சி ஆன்சர். இது ஒரு தடவை வந்து நம்ம டிவைட் பண்ணாலே கிடைச்சிருக்கும். ஸோ டைமில் அதை காணத்தினால இதான் ஆன்சர்னு சொல்லி போட்டிருப்பீங்க. ஸோ ஆன்சர் வந்து x² - x + 1 தான் வந்து வரும். 194 சுருக்குக. சுருக்குக்குரிய ஆன்சர் வந்து சி 21/64. 195 சராசரி கணக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து 79.48. ஸோ அடுத்து வந்து இந்த மாதிரி கொஸ்டின், இந்த லைன் போட்டு நம்ம எழுதும், முன்னாடியா இருக்காங்க பின்னாடி இருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் வந்து ஹெச். இதுக்கெல்லாம் டைம் இருந்தால் எல்லாருமே கரெக்டாக எழுதியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ டைம் இல்லாத காரணத்தினால கடைசியில் எப்படி எழுதுனீங்க தெரில. ஆன்சர் வந்து ஏஹெச். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து சி. இந்த சன்னு கேட்டுக்குரிய இது என்னன்னு கேட்டாங்க. ஆன்சர் வந்து சி 57. அடுத்தது பார்த்தீங்கன்னா டி தான் ஆன்சர், அதாவது A ≠ C ஆர் A = C. 199வது கொஸ்டின். ஆன்சர் வந்து ஏ 34H 240. 200வது கொஸ்டின் வந்து 2 இந்த பகடை கணக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து பி 5/36. ஸோ 200 கொஷின்ஸ் நம்ம வந்து செக் பண்ணியாச்சு. ஸோ கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பு தான். அது வந்து நம்மளால் என்றைக்குமே வந்து மறக்கவே முடியாது. இப்போ நடந்த அந்த குரூப் 4 எக்ஸாமு இருந்தாலும் அதுக்குரிய கீ ஆன்சர் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ சில பேர் வந்து கீ ஆன்சருக்காண்டி வெயிட் பண்ணி இருந்திருப்பீங்க. ஸோ 200 கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டின் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் ஆன்சர் போட்டிருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கண்டிப்பாக கேட்பீங்க. ஒரு 150 55க்கு அவ்வளோதான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ எப்படி இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதுனீங்க எழுதலை அப்படின்றதெல்லாம் வந்து விட்டுட்டு, ஸோ அடுத்து குரூப் 2 வருது, அதுக்கடுத்து குரூப் 4 வரப்போகுது. ஸோ இது ஒரு மாடல் கொஸ்டின். சப்போஸ் இந்த பேட்டர்னில் தான் இனிமேல் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிக்கிற சில டாபிக்ஸ் வந்து நல்லா கொஞ்சம் டெப்த்தாக படிச்சுட்டு வேறு வழி இல்லை, அப்படி தான் படித்தாகணும்.
ஸோ படிச்சிட்டனாலே ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணி போயிடலாம். அதனால் யாரும் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. இன்றைக்கி காலையிலாம் வந்து நம்ம ஒரு நியூஸ் வந்து பார்த்துருப்போம். மேக்ஸிமம் வந்து பார்த்துருப்பீங்க எல்லாருமே வந்து பேப்பரில் எல்லாமே. ஸோ அது பார்த்தோன்னே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. யாரும் வந்து ஒரே பாதை தான் நமக்கு இருக்குது, ஸோ அந்த பாதை வந்து நம்மளுக்கு வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா, ஸோ அடுத்து வந்து நம்ம எங்கேயுமே போக முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்து வந்துடாதீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு கதவு அடைச்சா ஒரு கதவு திறந்து தான் ஆகும். ஸோ அதனால் வந்து எதுவுமே வந்து ஒரு ஃப்ரீயாக விட்டுருங்க. ஓகே இந்த தடவை இல்லையா அடுத்த தடவை பார்த்துக்கலாம், அடுத்த தடவை இல்லையா அதுக்கு அடுத்த தடவை பார்த்துக்கலாம். ஸோ அந்த மைண்ட் செட்டுக்கு வந்து வந்துருங்க. இது வந்து நாங்கள் காலையிலே போகலான்னு நினச்சோம். இருந்தாலும் சரி நம்ம அதெல்லாம் போட்டு ரொம்ப அது ஏற்கனவே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அதையும் வந்து போடாட்டி என்ன. ஸோ அதனால தான் வந்து நாங்கள் விட்டாச்சு. ஸோ எதுவுமே ஒரு நல்லதுக்காக அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து எக்ஸாம் வரப்போகுது. இப்போ இந்த அளவுக்கு வந்து இந்த இஷ்யூ வந்து பெருசாகிடுச்சு. ஸோ இனிமேல் வந்து கொஷின்ஸ் வந்து எப்படி இருக்குது, ஒரு வேளை எப்பயும் போலே கூட நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து கூட குரூப் 4 வந்து கேட்கலாம். ஸோ நம்ம எதுவுமே வந்து எதிர்பார்ப்புகள் வைக்கலாம். அதிகமாக நம்ம இப்படி தான் இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் எப்படி இருந்தாலும் நம்ம வந்து எழுதலாம். அந்த இதுக்கு வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் அட்வான்ஸாக போய் எல்லாமே வந்து படிச்சுக்கலாம். அட்வான்ஸாக நம்ம பின்னாடி போகாமல் முன்னாடி போய் படிச்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ தமிழை பொறுத்தளவுக்கு அப்படி ஒன்று செஞ்சு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதே மாதிரி ஜிஎஸ்ஸை பொறுத்தளவுக்கு இந்த இடம் வந்து கூற்று காரணம் பேட்டர்னில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ குரூப் 2 எக்ஸாம் படிக்கும்போது எப்படியும் வந்து நம்ம மெயின்ஸுக்கு போகும்போது கண்டிப்பாக பேராகிராஃப் மாதிரி வந்து படிச்சு தான் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இப்போ ப்ரிலிம்ஸ் எழுதும்போதே பேராகிராஃப் மாதிரி படித்து வச்சிட்டோம்னா இந்த கூற்று கொடுத்தாலும் நம்மளால் வந்து ஈஸியாக எழுதிட முடியும். ஸோ அதனால் வந்து மனசை தளர விடாமல் படிக்கிறதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலுமே அடுத்து வந்து உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் வரும் குரூப் 2 எக்ஸாமுக்குரிய வீடியோஸை. ஸோ தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.